இந்த ஹைட்டு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இதை மாதிரி இருக்கும்போது இப்போ நவீன வேளாண்மையில் நம்ம என்ன பண்ணுறோம்னா நெல் பயிருக்கு நீரை வடிச்சிரு அப்படின்னு சொன்னதுனால நெல்லுக்கு நீரை வைக்காத 2 சென்டிமீட்டர் வைக்காதனால என்ன பண்ணுறான் ராத்திரியே என்ன செய்வோம் அவன் வெட்டி பக்கத்தில் இருக்கிற பள்ளத்தில் விட்டுருவான். அது வந்து அதில் இருக்கிற தண்ணி அரை அடி இதில் 1 அடி ஆகிட்டா இவன் என்ன செய்வான் பக்கத்தில் இல்லை இப்போ வெட்டி பக்கத்தில் விடுவான் 1.5 அடி ஆச்சா. இப்படி தான் தமிழ்நாட்டில் வெள்ளத்தையும் செயற்கையாக உற்பத்தி பண்ணாங்க. சுதந்திரம் அடைஞ்ச பிரிட்டிஷ்காரன் காலத்துலேருந்து ஒரு வருஷம் கூட 1 அடி உயரம் மழை பெஞ்சதே இல்லை தமிழ்நாட்டில். ஆனால் 8 அடி உயரம் 10 அடி உயரம் டிவியில் வெள்ளத்தை காட்டுவோம். ஏதுடா தண்ணின்னு கேட்டால் 8 அடி உயரம் மழையே பெய்யலையே, எங்கேருந்து இவ்வளோ தண்ணி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற தண்ணியெல்லாம் வெட்டி விட்டதால தான். 4 மாநிலத்தில் கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு 4 மாநிலத்தில் மிக அதிகமாக மழை பெய்கிற மாநிலம் தமிழ்நாடு தான். 4 மாநிலத்து தண்ணியும் எக்ஸஸாக போகிற பாக்கி 3 மாநிலத்து தண்ணியும் அதிகப்படியான தண்ணி வந்து வடிகிற இடமும் தமிழ்நாடு தான். வடிகால். ஆனால் இன்னைக்கு பிச்சை எடுக்கிற ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு தான். எப்படி வந்து ஒரு காட்டு யானை வந்து ஒன்றுமே தெரியாத காட்டு யானையை நம்ம எப்படி பிச்சை எடுக்க பழக்கணுமோ அது மாதிரி காட்டுக்கு அது ராஜாவாக வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லா விலங்குகளையும் அடக்கி ஆண்டுகிட்டு இருக்கோம் யானை, சிங்கம். அதையெல்லாம் கொண்டு வந்து காட்சிப்படுத்தி அதுகளை வச்சு நம்ம பணம் சம்பாதிக்கிறது மாதிரி இந்த தமிழ்நாட்டு விவசாயிகளை இந்த மாதிரி ஒன்றும் தெரியாதவர்களாக மாற்றி அவங்கள வச்சு அரசியல் நடந்துட்டுருக்கு. இந்த நீர் சேகரிப்புங்கிற ஒரு வித்தையை இப்போ அந்த வயலில் பெய்கிற தண்ணி அவங்க அந்த வயலே நிறுத்திருந்தாங்கன்னா அந்த அரையடி அங்கேயே நின்று இருந்தா இந்த வயலில் இருக்கிற அரையடி இங்கே நின்று இருந்தால் இல்லை வெள்ளமே கிடையாது. அவ்வளோதான். ஒவ்வொரு தண்ணி உள்ளேயும் போயிருக்கோம், தண்ணி உள்ளே போயிருக்கோம். ஒரு கிராமத்தை சுற்றி நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலம் இருக்குது. ஒரு கிராமத்தில் வீட்டு கூரையில் பெய்கிற தண்ணி வடியணும், கூரை மேலே தண்ணி நிற்கக்கூடாது, ரோட்டில் தண்ணி நிற்கக்கூடாது, ஆற்று கரைகளில் தண்ணி நிற்கக்கூடாது, வரப்புகளில் தண்ணி நிற்கக்கூடாது, புஞ்சை நிலத்தில் தண்ணி நிற்கக்கூடாது. பாக்கி எல்லா இடத்துலையும் பெய்கிற தண்ணி அங்கங்கே நிற்கலாம். குளத்தில் பெய்கிற தண்ணி நிற்கலாம், ஆற்றுல பெய்கிற தண்ணி நிற்கலாம், வாய்க்கால்களில் பெய்கிற தண்ணி நிற்கலாம், வயலில் பெய்கிற தண்ணி நிற்கலாம். இது எல்லாத்தையுமே வெட்டி ஒரு சேர விட்டா வெள்ளமாயிடுது. இவனுக்கு நீர் ஆதாரத்தை அழித்து அடுத்து காய ஆரம்பித்த உடனேயே நிலத்தில் இருக்கிற நீரெல்லாம் பிடிங்கி மேலே ஊற்றி பூமியை சுத்தமாக வறண்டு போக வச்சது திட்டமிட்ட செயற்கை விவசாயம், செயற்கை அழிவு. செயற்கை அறிவில் செயற்கை அழிவை கொண்டு வந்துட்டு போய் சரியா. இதில் 35 வருஷத்துக்கு முன்னே நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இளைஞனுக்கு 1 ஏக்கர் நிலம் இருந்தால் அதுலேருந்து அவனுக்கு வந்து வருமானம் வந்துகிட்டே இருக்கணும் லட்சக்கணக்கில். முதல்ல அதை வந்து உருவாக்கணும், மாடல் ஃபார்மை உருவாக்கணும். அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த அமைப்பை உருவாக்கணும். இப்போ பாருங்கள், இதில் எல்லா மரங்களுமே இருக்கும். தென்னை மரம், பழமரம், இளந்த, சவண்டல், வேம்பு, நோனா, குங்கு, ரைட்டா. இது எல்லாமே நாட்டு மரங்கள் தான் சரியா. இதெல்லாம் வனத்துறை மரங்களே இல்லை ரைட்டா. இது வந்து நாரத்தை ஆமனுக்கு சும்மா ஒரு தோராயமாக சொல்லிட்டே வராங்க. இது ஒரு நாரத்தை தான். இது வந்து புல்லு வாழை பெரும்பாலும் மரங்களே பண்ணுறேன். தென்னை இதில் மட்டுமே வந்து 10 தென்னை சரியா. பொறுப்பாப்படி மாறி வந்துருக்கும். இது எல்லாமே நாட்டு ரகம் தான். இப்போ நீங்கள் பார்க்கும்போது மட்டும் கொஞ்சம் காய் வந்து அரிதாக இருக்குது. ஆமாம், ஏன்னா இந்த ஆண்டு வந்து மழை இல்லாதனால குறைச்சலாக ஒரு மரத்துக்கு வந்து 300 காய் இருக்கும். மேலே ஏரியே பார்க்க முடியாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மரத்தில் காயை மேலே உச்சி கொண்டு ஏற முடியாது, அவ்வளோ காய் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லாமே இயற்கை தான். இது வந்து நாவல் சரியா. இப்படியே கிட்டத்தட்ட இது வந்து இப்போது இதை பாருங்க, இந்த பக்கம் கண்ணு கட்டின வரைக்கும் நல்லா இருக்குது. ஆமாம், இது மாதிரி சின்ன சின்ன வரப்புகள் நிறையா இருக்குது. ஆமாம், இந்த ஒரு துண்டில் மட்டுமே நம்ம இவ்வளோ பெருசு கரையாக்கியிருக்கோம். ஆமாம், கரையாக்கி இவ்வளோ மரங்களை வச்சுருக்கோம். இப்போ மேட்டூர் தண்ணி வரலன்னாலும் கூட இதுலேருந்து வருமானம் வந்துகிட்டே இருக்கும். ஆமாம், ஏதாவது ஒரு வகையில் இதே மண்ணு தான் பக்கத்துலேயும் இருக்குது. ஒரு ஏக்கர் நிலமே மட்டுமே இருக்கிற ஒரு இளைஞன் இந்த மாதிரி 1 ஏக்கரில் எல்லாத்தையும் அவன் வச்சுருந்தான்னு வச்சுக்கோங்க, உள்ளுக்குள்ளே எல்லா வகையிலும் அவனுக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்கும். ரெண்டாவது அட்லீஸ்ட் உடனடி சாப்பாடு கிடைக்கும். இப்போ அந்த நிலத்தை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதுவும் அதே அளவுக்குள்ள நிலம் தான். அந்த நிலத்தில் நான் என்ன செஞ்சுருக்கேன், ஒரு 10 அடி அகலம் கரை எடுத்துருக்கிறேன்.
இந்த கரையோட வடிவத்தை பாருங்க, மேல இருந்து கீழ்ப்பாக்கம் பள்ளமா வச்சிருக்கேன். அந்த முனையில பெய்யுற மழை கூட உடனடியாக சரிஞ்சு இந்த வயலுக்கு வந்துடும். இப்போ ஒரு அரை மணி நேரம் தான் மழை பெய்யுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அரை மணி நேரத்து மழையில இந்த வரப்பு வந்து பாதி கிட்டத்தட்ட ஒரு 1/3 பங்கு ஆக்கிரமிச்சிருக்கு இந்த நிலத்துல. இந்த 1/3 பங்கு நிலத்துல பெய்யுற மழையும் உடனடியாக இந்த வயலில் வைக்கிற பயிர் கிடைக்கும். இந்த நிலத்தையே நான் கொஞ்சம் குறைச்சிருக்கேன். அந்த தண்ணியை நான் வயலுக்கு பாய்ச்சிறேன். வயலில் பெய்யுற தண்ணி வயலுக்கு சொந்தம். அது எக்ஸஸாக உள்ள நிலத்துல இருக்கிற தண்ணியும் இது உள்ள வரும். பக்கத்து வயலெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்காது, என் வயலில் மட்டும் தண்ணி நிற்கும். கொஞ்சம் பெஞ்சாலே இதில் மட்டும் தண்ணி நிற்கும். அப்போ இந்த நெல் பயிர் பாதுகாப்பாயிடும். சரியா? இது ஒரு விஷயம். இது வந்து நம்மளுடைய பாரம்பரியமான நெல் இது உளுந்து உளுந்து விளைச்சல் பார்த்துருக்கீங்களா? பக்கத்தில் பயிர் விளைச்சலை வந்து பார்க்க முடியாமல் போயிட்டு நம்ம அது இருக்கும்போது இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இப்போ இந்த பசுமையில் பாருங்கள், வித்தியாசம் தெரியுது அவங்களுக்கு. இந்த பசுமை இதில் இருக்கிற பசுமை பயிருக்கும் இதில் இருக்கிற பசுமைக்கு வித்தியாசம் தெரியும். என்ன தெரியும்? இந்த வயலுக்கு இந்த வயலுக்கு இந்த பக்கத்தில் எல்லா வயலும் அதில் புல்லெல்லாம் கிட்டத்தட்ட காஞ்சி போச்சு. 35 வருஷமா இது அவ்வளவு தண்ணியை குடிச்சிருக்கு. இந்த மண்ணே பாருங்க, வயல்ல கூட எவ்வளவு ஈரம் இருக்குங்கிறத கீழே உள்ள கிளம்பிருக்கு. இந்த பூஞ்சை கோரை காட்டுக்கு பாருங்க, இது பாருங்க அப்படியே ட்ரையா இருக்கு பாருங்க. சரியா?